வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரத்துடன் மக்களை ஒருங்கிணைப்பதே கலைகள்தான் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டில் வலுவான விமான போக்குவரத்து கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தமுள்ள 51 கோடி வாக்காளர்களில் 99.97% பேருக்கு SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் துணிவும் தெளிவும் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் 2023 மற்றும் 24 ஆண்டிற்கான தேசிய கைவினை விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். கலாச்சாரத்துடன் மக்களை ஒருங்கிணைப்பதே கலைகள்தான் என்றும், குறிப்பாக கைவினைக் கலைகள் கலாச்சாரத்தின் அடையாளமாக மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரமாகவும் திகழ்வது சிறப்பு என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் பெரும்பாலும் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த 32 லட்சம் பேர் கைவினைக் கலைகளால் வேலைவாய்ப்பு பெறுவதாக அவர் தெரிவித்தார். இதில் சுமார் 68% பேர் பெண்கள் என்றும் அவர் கூறினார். இன்றைய தினம் விருது பெற்ற கைவினைக் கலைஞர்களில் 20 பேர் பெண்கள் என்பது குறித்தும் குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் விழாவில் பேசுகையில், கைவினைப் பொருட்கள் மீதான 18% GST 5% குறைக்கப்பட்டதால் இத்துறையினர் பயன்பெறுவதுடன் இந்தியாவின் கிராமப்புற கைவினைப் பொருட்கள் உலக சந்தையை எட்டியிருப்பதாக கூறினார். 2030-31 ஆண்டிற்குள் இந்திய கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதியை 1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். விழாவின் போது 2023 ஆண்டிற்கான சில்பகுரு விருது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஜித் குமார் தாஸ் உள்ளிட்டவர்களுக்கும், 2024 ஆண்டிற்கான சில்பகுரு விருது ஹரியானாவைச் சேர்ந்த ஹீராபாய் பகேல் உள்ளிட்டவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தேசிய விருது பெற்ற கைவினைக் கலைஞர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ண பிள்ளை, பாஸ்கரன் ஆகியோரும், புதுச்சேரியைச் சேர்ந்த காகிதக்கூழ் பொம்மை கலைஞர் மோகன்தாஸ் ஆகியோர் அடங்குவர். நாட்டில் வலுவான விமான போக்குவரத்து கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து இன்று மக்களவையில் அவர் பேசுகையில், இந்த நெருக்கடி தற்போது வேகமாக ஸ்திரமடைந்து வருவதாகவும், நிலவரங்கள் சீராகும் வரை அரசு முற்றிலும் விழிப்பாக இருக்கும் என்றும் கூறினார். சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குனர் அலுவலகம் இண்டிகோ நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும், அதன் அறிக்கை அடிப்படையில் கடுத்தமான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையை பயணிகளை மையமாக கொண்டதாக மாற்றுவதே அரசின் நீண்டகால குறிக்கோள் என்று அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மக்களவையில் கூறினார். இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதற்கு அகநிலை பணி ஒதுக்கீட்டு பிரச்சனைகளே காரணம் என்று அவர் தெரிவித்தார். விமான ஓட்டிகளின் ஓய்வு நேரத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கு பயணிகளின் பாதுகாப்பில் அரசுக்குள்ள அக்கறையே காரணம் என்றும், விதிமுறைகளை முற்றிலுமாக பின்பற்ற இண்டிகோ நிறுவனம் உறுதி அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு சுமார் 750 கோடி ரூபாய் கட்டணம் ஏற்கனவே திருப்பி அளிக்கப்பட்டு கூடுதல் கட்டணமின்றி மறுபதிவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இண்டிகோ நிறுவனம் பிரச்சனைக்கு முழு பொறுப்பு ஏற்பதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும், எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் விதிமுறைகளுக்கு இணங்காமல் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுத்தினால் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மேலும் கூறினார். இதற்கிடையே இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகளுக்கான கால அட்டவணையில் 5% விமானங்களை குறைக்கவும், மூத்த அதிகாரிகள் விமான நிலையங்களுக்கு நேரில் சென்று பயணிகளுக்கான சேவைகளை உறுதிப்படுத்தவும் சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குனர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. மக்களிடையே தேசப்பற்று மற்றும் தியாக உணர்வை தூண்டி விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டதே வந்தே மாதரம் பாடல்தான் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு பற்றிய விவாதங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர்,
நடப்பு காலத்தில் மட்டுமின்றி 2047 முன்னேறிய நாடாக இந்தியா மேம்பட்ட பின்னரும் இப்பாடலின் தேவை நீடிக்கும் என்றார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் முக்கியத்துவத்தை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள நாடாளுமன்ற விவாதங்கள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், காங்கிரஸ் கட்சிதான் விடுதலை போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடலை விடுதலையின் முழக்கமாக மாற்றியதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் உள்ள 51 கோடி வாக்காளர்களில் இதுவரை 50.99 கோடி பேருக்கு SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சதவிகித அளவில் இது 99.97% என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் சுமார் 50 கோடி படிவங்களின் தரவுகள் டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளா அல்லாத இதர 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை வரும் 11ஆம் தேதி வரை வாக்காளர்கள் சமர்ப்பிக்கலாம். கேரளத்தில் மட்டும் வரும் 18ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிரப்பப்பட்ட SIR படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து சேகரிக்கும் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேவையான விவரங்களை முன்கூட்டியே சேகரித்து வைத்துக் கொண்டால் படிவத்தை பூர்த்தி செய்வதில் எந்த சிரமங்களும் இல்லை என்று சஞ்சய் காந்தி நகரைச் சேர்ந்த வாக்காளர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் கூறினார். என் பேர் ஜெகதீசன். சஞ்சய் காந்தி நகர்ல 28 வருஷமா கடை வச்சிருக்கிறேன், மளிகை ஸ்டோரு. SIR ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தேன். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருந்தது. சில பேர் கஷ்டப்படுறாங்க. நான் 2002 ஓட்டு போட்டேன். அந்த டீட்டெயில் எல்லாம் என்கிட்ட இருந்தது. பழசு ஓட்டர் ஐடி வச்சிருந்தேன். அப்ப எந்த அட்ரஸ்ல இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த இது வச்சிருந்தோம். எங்க மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்க 2002 ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க லாஸ்பேட்டை அந்த இதுல உழவர்கரை தொகுதியில வந்தது. அப்ப அவங்க பேரு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரெஜிஸ்டர் இருந்தது. எல்லாரும் ஈஸியா தான் இருந்தது. மக்களுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னும் நான் வரவங்களும் கடைக்கு வரவங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் யாரும் விடுபடக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணத்துல செய்யறாங்க. இது ஜனநாயக கடமை, ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்தியா சுதந்திரம் அடையும் முன்பாகவே அகண்ட பாரதத்தை கனவு கண்டவர் மகாகவி பாரதியார் என்றும், ஒற்றுமை, விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், பெண்கல்வி உட்பட இந்திய அரசியல் சாசனத்தின் எல்லா மாண்புகளையும் பாரதியார் பாடல்களில் காண முடியும் என்றும் அவர் கூறினார். கவிஞராக மட்டுமின்றி தலைமை பண்புக்கு முன் உதாரணமாகவும் திகழ்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் துணிவும் தெளிவும் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை என்று திரு கைலாஷ்நாதன் குறிப்பிட்டார். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் திரு ரவி, புல முதல்வர் டாக்டர் சுடலை முத்து, பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று புதுச்சேரியில் கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக தமிழகத்திற்கு முன்பாகவே ஆட்சியை பிடித்த மாநிலம் புதுச்சேரி என்று அவர் கூறினார். புதுச்சேரி அரசு பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு இதுவரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என்றும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி அரசு வழங்கிய பாதுகாப்பை அவர் பாராட்டினார். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கலாச்சாரத்துடன் மக்களை ஒருங்கிணைப்பதே கலைகள்தான் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டில் வலுவான விமான போக்குவரத்து கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தமுள்ள 51 கோடி வாக்காளர்களில் 99.97% பேருக்கு SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் துணிவும் தெளிவும் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.